வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து மொறு மொறுன்னு, உள்ளே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பராக வந்துருக்குது. கல்கண்டு வடை அவ்வளோ அருமையாக இருக்குது. வடைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 3 பொருள் தாங்க. 100 கிராம் உளுந்து, 50 கிராம் கல்கண்டு, ஒரு 5 ஏலக்காய் இவ்வளோதாங்க. இந்த 100 கிராம் உளுந்துக்கு 50 கிராம் கல்கண்டே போதுங்க. ரொம்ப இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வேணால் போட்டுக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறணுங்க. 1 மணி நேரங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் கூட ஊறலாம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அதிகமாக உளுந்து ஊற வரலும் நல்லது தான். வடை சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனால் மினிமம் 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்போ இந்த உளுந்து வந்து நான் ஊற வச்சிடலாம். கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு இதை வந்து வடிதட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வடி வெட்டலாங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவு நம்ம தண்ணி ஊற்றாம தான் நம்ம வந்து அரைக்கணும். ஒரு 2 நிமிஷம் தண்ணி மட்டும் வடிஞ்சா போதுங்க. ரொம்ப வடிவு தேவையில்லை. தண்ணி வடிஞ்சா போதுங்க. நம்ம எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்து கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி விடாமல் அப்படியே அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து இந்த வலிச்சு விட்டு அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி பரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. இதை இப்படி அரைச்சா போதும். ஒன்றும் பாதியமாக அப்படி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா முதல்லையே கல்கண்டு போட்டோம்னா நீர்த்த மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த கல்கண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. ஏன்னா முதல்லையே நம்ம இதை கல்கண்டு போட்டோம் அப்படின்னா நல்லா நீர்க்க போயிருங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 பாதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் போட்டுங்க. அரிசி மாவு வந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் அரிசி மாவு இல்லை அப்படின்னா இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் உளுந்து ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, உளுந்துலேயே போட்டு அரிசியை ஊற வச்சுருங்க. நான் அரிசி மாவு இருந்தால அரிசி போடல. பச்சரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம், எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட இந்த பச்சரிசி மாவு போட்டுக்கலாங்க. இந்த 100 கிராமுக்கு 3 ஸ்பூன் சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்புக்கு, அதாவது நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போடணும். இதுக்கு மட்டும் இந்த அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இது தண்ணி ஊற்றியெல்லாம் பிசையக்கூடாதுங்க. அப்படியே தண்ணி ஊற்றாமலேயே நம்ம பிசைந்தோம்னா இந்த இந்த இது போட்டிருக்குறோம் இல்லைங்களா கல்கண்டு, அந்த இதே நமக்கு வந்து இதாக இருக்கும். அதுவே கொஞ்சம் வந்து நம்ம மாவு போட்டு பிசைய அதுவே தண்ணி ஓடுற மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியே ஊற்றாம தெளிச்சு கூட பிசைய வேண்டாம். அப்படியே தண்ணி ஊற்றாமையே பிசைங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா காயக்கூடாதுங்க. அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சா போதும். ரொம்ப காய தேவையில்லை. அடுப்பு வந்து மீடியத்துக்கும் இதுக்கும் சிம்முக்கும் இடையில வச்சுக்கோங்க. ஏன்னா இது வேகமாக வச்சுட்டோம்னா கருகி போயிடும். நம்ம கல்கண்டு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சா போதுங்க, போடலாம். கொஞ்சம் குண்டாவில் தண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டி இப்படி இந்த பெருவிரலில் இப்படி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். எண்ணெய் வந்து நமக்கு இந்த அளவு எண்ணெய் காஞ்சா போதும். ரொம்ப காய வேண்டாம். பாருங்கள், முதல்ல போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது எப்படி மேலே வந்து மிதந்து வருதுன்னு. இது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே வெந்து மேலே வந்துடும். நம்ம பக்குவமாக பிசைஞ்சாலே போதும். தண்ணி ஊற்றாமல் நம்ம செஞ்சோம்னாவே போதுங்க. நாளைக்கு சாயந்தரம் வரல இருந்தால் கூட கெட்டு போகாது இந்த வடை. நான் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். வடை வந்து போட்டோன்னே திருப்பி விட வேண்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. வெந்துச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே எலும்பி வந்துருப்பாருங்க. அப்படியே வடை வந்து புசு புசுன்னு இருக்குங்க. நம்ம கரெக்டான பக்குவத்தில் நம்ம ஊற வச்சு ஆட்டணும்னு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. பாருங்கள், அப்படியே ரொம்ப வேகமாக நெருப்பு நீங்கள் அடுப்பு வச்சிட்டிங்க அப்படின்னா கருகிரும். அதுக்காக அது பாருங்கள் பொறுமையாக எப்படி அப்படியே வெந்து வருது பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் இப்படி போடுறேங்க. புதுசாக போடுறவங்களா இருந்தால் ஒரு 5 வடை மட்டும் போடுங்க, அதிகமாக போடாதீங்க. உங்களால் மேனேஜ் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்காக நான் டெய்லியும் அடிக்கடி போடுறதுனால நமக்கு வந்து எடுக்க முடியுது. எந்த அளவு அடுப்பு உங்களுக்கு சட்டி வந்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கலர் வந்து இந்த கலர் வந்ததுன்னா எடுத்துடலாங்க.
கலர் பார்த்தீங்களா? இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாங்க. நம்ம நம்ம பிகினர்ஸ் எல்லாம் இந்த கலர் இப்படி வந்தாலே எடுத்துடலாம். அதே மாதிரி அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில வச்சுட்டாவே போதும். நம்ம போட்டோன்னே அப்படியே புசு புசுன்னு வந்துடும். கரெக்டான ஊற வைக்கிற பதம். நம்ம தண்ணியே விடாமல் ஆட்டினாவே போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கலர் ஆனால் எடுத்துடலாங்க. ரொம்ப விட்டோம்னாலும் நம்ம கல்கண்டு போட்டனால கருகி போயிடும். இந்த அளவு இந்த பதம் வெந்துருச்சு, இந்த கலர் வந்துச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. எடுக்கும்போது மொறுமொறுன்னு இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ அடுத்த அடைசலும் போட்டுடலாம். உங்களுக்கும் இதேமாரி வடை, கல்கண்டு உளுந்து வடை புசு புசுன்னு வர்றதுக்கு இதேமாரி நான் சொன்ன அளவுகளோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வருங்க. 4 பொருள் போதும். உளுந்து, கல்கண்டு, கொஞ்சம் அரிசி மாவு, ஏலக்காய், அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து உளுந்து வடையை செஞ்சு அதை ஜீராவில் போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அதை விடவே இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு உளுந்து வடை புசு புசுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.